போன வாரம் வந்து எடுக்கவோ கோக்கவோ பற்றி விளக்கம் கேட்டேன், அதுக்கு சொன்னீங்க. இப்போ இந்த வாரம் வந்து நான் பிடித்த நான் பிடித்த மயிலுக்கு 3.25 அப்படின்னு நிற்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? ஆமாம், சொல்கிறேன். அர்த்தம். உங்களுக்கு ஒரு கதையோட விளக்கம் சொல்கிறாங்க, பாருங்கள். சொல்லுங்கள். குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, சத்தியம் தவறினா சங்கடம், அது உன் சந்ததியையும் பாதிக்கும். அதை மாதிரி சத்தியம் தவறவனுக்கு துணை போனான் பாருங்க, அவனும் எவ்வளோ கஷ்டப்படுவான். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தகவல் சொல்கிறேங்க. இப்போ பேசும்போது சொல்லுவாங்கள, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு, அது என்ன அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறேன். அடுத்தது, கறி சாப்பிட்றவெல்லாம் கெட்டவனும் கிடையாது, தயிர் சாதம் சாப்பிட்றவெல்லாம் நல்லவனும் கிடையாது, அதை பற்றியும் சொல்கிறேங்க. அது ஒரு ராஜாங்க, அந்த ராஜாவோட சபையில் வந்து ஒரு குரு இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து குருமார்கள் எல்லோரும் சாப்பிட்றது வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கும். அது வந்து நேச்சுரல் பேலன்ஸுங்க, இயற்கை பேலன்ஸுக்கோசரம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற குரு வந்து தனியாக ஒரு குடில் வச்சு அந்த குடிலில் சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்துன்னு இருக்காருங்க. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ராஜாவுக்கு ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் வந்ததுன்னா அவர் போய் அவருக்கு அதை விளக்குவாருங்க. ராஜாவுக்கு தர்ம சங்கடத்தை விளக்குறவர் குருவுக்கே ஒரு சங்கடம் வந்ததுங்க. குரு என்ன பண்ணார், சிஷ்யாவை கூப்பிட்டு, ஒரு சிஷ்யன் இருக்கான் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். ஐயோ, அவன் கெட்டிக்காரத்தனம் அசுரத்தனம். அவனை கூப்பிட்டு, போய் நல்ல முயல் எடுத்துன்னு வாயா சாப்பிட்லாம், முயல் எடுத்துன்னு வா சாப்பிட்லாம், முயல் கறி சாப்பிட்ணுன்னு அந்த குருநாதர் சொன்னாருங்க. அவன் என்ன பண்ணான், காட்டில் போயிட்டு முயலை அதாவது ஏரோவில் அடித்து எடுத்துன்னு வந்தாங்க. அந்த முயலை பார்க்கும்போது அவனுக்கு ஆசையாக இருந்தது. என்ன பண்ணான், முயலோட ஒரு காலை வெட்டி அதை அவன் சாப்பிட்டுட்டு குருக்கிட்ட எடுத்துன்னு வந்தான். என்னையா முயலுக்கு 3 கால் இருக்குதா? குருவே, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னான். குருவுக்கு அவருக்கு தெரியாதா, எவ்வளோ பார்த்தவர் அவர். அப்படியா, சரி. ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த ஒரு 10 நாளைக்கெல்லாம், ஏம்மா அந்த ஒரு முயல் எடுத்துன்னு வந்து அது எப்படி? ஆமாம், அந்த இடத்துல வேட்டையாடின, ஆனால் அதுக்கு 3 காலுன்றான். பொய்யை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். உண்மையிலேங்க, பொய் சொல்கிறது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது பொய் சொல்கிறதுங்க. பொய் ஒன்று சொன்னீங்கன்னா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் செயினாக பொய் சொல்லணும். உண்மையை சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமாங்க, நான் இதில் 2-3 விவரத்தையும் சொல்கிறேங்க. குருக்கு வந்து அந்த தன்னுடைய சிஷ்யனை சரி பண்ணணும், செட்டிலைட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த சிஷ்யனை கூப்பிட்டாரு. நீ என்ன பண்ணு, ராஜா அவனுடைய டைனிங் டேபிள் இருக்கு பாரு, எப்படியாவது அதுலேருந்து கொஞ்சம் தயிர் சாதத்தை எடுத்துன்னு வந்துரு அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணான், ரொம்ப சாமர்த்தியம் சிஷ்யன், அதுவும் ஏகப்பட்ட வித்தை தெரிஞ்சவன். நேராக போய் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டான். 2 நாள் 3 நாள் எடுத்துன்னு வந்துட்டான். குருவுக்கு வந்து என்னடா எடுத்துன்னு வரான் பரவாயில்லன்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து ராஜா வந்தான் குருக்கிட்ட. குருவே, நான் அதான் சொல்லுன்றான், நான் வைக்கிற இதில் வந்து தயிர் சாதம் பூரா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. யார் எடுத்துன்னு போகிறாங்கன்னு தெரியல. எந்த இத்தனை ஆள் அம்பு படம் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் மந்திரம் போட்டு என்னை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் யார்
அவனை சிரச்சேதம் பண்ணணும் அப்படின்னாரு. மவனை வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் குரு, என்ன பண்ணார், இன்னைக்கு நீ என்ன பண்ணு, சாம்பார் சாதம் எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க சிஷ்யால்கிட்ட சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா, நீ என்ன பண்ணணும்னா திறந்த உடனே ஆவி பறக்கிற மாதிரி சாம்பார், இப்போ திறந்த பாத்திரத்தை திறந்த ஆவி பறக்குது இல்லை, அதை மாதிரி சாம்பார், பக்கத்தில் சாதமும் அப்படியே ஆவி பறக்கணும், அதை மாதிரி நீ வந்து வெய்யி, நான் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. சிஷ்யாவில் கூப்பிட்டு, இன்றைக்கி நீ வந்து தம்பி நம்ம நோ இன்றைக்கி தயிர் சாதம் கிடையாது, எனக்கு ஒரு டேஸ்ட்டு மாறுது, என்ன சாம்பாரும் சாதமும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு, நான் எடுத்துன்னு வரேன் குரு, அங்கே நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இல்லை நீ போகிறதுக்கு முன்னாடி நான் நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கிறேன், மை வச்சாருங்க, நெத்தியில் மை வச்சாருங்க, வச்சுட்டு இப்போ நீ போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யால் என்ன பண்ணார், அரண்மனைக்கு போனாருங்க. அரண்மனையில் போய் அது இப்படி குனிஞ்சி பார்த்து எடுத்தாருங்க. எது, தயிர் சாதத்தை விட்டுட்டார். ஃபஸ்ட்டு தயிர் சாதம் விட்டுட்டார், ஆவி பறக்கிற சாதத்தை எடுத்தார். ஆவி மூஞ்சில் அடிக்குதுங்க, பக்கத்தில் ஆவி பறக்கிற சாம்பார் அதையே எடுத்தாருங்க. இதை ஒன்று போட்டார், அதை ஒன்று போட்டார், புறப்பட்டு வந்துட்டாருங்க. குரு அப்படின்னாரு. என்ன எடுத்துன்னு வந்துட்டுனே அப்படின்னாரு. இவர் குரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு ராஜா கிட்ட, நீ என்னுடைய குடிலுக்கு வந்து நீ வந்து நிற்கணும், மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். ராஜா வந்து ஏற்கனவே வந்து குடிலில் வந்து உக்காந்துட்டார். அந்த நேரம் வந்து இந்த சிஷ்யால் வந்து ஆவி பறக்கிற சாதமும் குழம்பும் கொண்டு வைக்கிறாருங்க. அது வைக்கும்போது, என்னப்பா நெத்தியில் மை அழிஞ்சிருக்க, நெத்தியில் மை வச்சார் பாருங்க, இந்த ஆவி பட்டு மை அழிஞ்சிடுச்சு. ஆமாம் குருவே, இந்த அந்த ஆவி மூஞ்சியில் படவே மை அழிஞ்சிடுச்சுன்னாரு. பார்த்தாரு ராஜா, அப்படியே சட்டையை அப்படியே பிடிச்சார். வாடா அப்படின்னு கூப்பிட்டுன்னு போனார், சிரச்சேதம் பண்ணுன்னாரு. அப்புறம் குரு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார், உங்களுக்கு இவன் பொய் சொன்னான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னா, அதை வந்து அந்த பொய்யை வந்து சாமர்த்தியமாக அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணான், அதுக்கோசரம்தான் நான் இதை பண்ணேன், நான் தான் சொல்லி அமிச்சேன்னு போது அவனை வந்து விட்டுட்டாருங்க சிஷ்யால். சரி, இது முடிஞ்சு போச்சு. இப்போது நான் சொன்னேன்னா, கறி சாதம் சாப்பிட்றவெல்லாம் கெட்டவனும் கிடையாது, தயிர் சாதம் சாப்பிட்றவெல்லாம் நல்லவனும் கிடையாதுன்றதுக்கு சொன்னேன் பாருங்கள். அதுக்கு சரித்திரத்திலேருந்து ஒரு தகவல் சொல்கிறேங்க. உலகத்திலேயே, ஆமாங்க, இன்னைக்கு வரைக்கும்ங்க, உலகத்திலேயே வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்ட ஒருத்தன் வந்து 6 மில்லியனுக்கு மேலே ஜனங்களை சாகடிச்சாங்க. 1 2 இல்லை 3 இல்லை, 6 மில்லியன். இன்னும் கணக்கே தெரியலையாங்க. தே ஆர் சர்ச்சிங் ஸ்டில். இல்லைங்க, அப்படி தான் இருந்தாங்க. அவன் வந்து பியூர் வெஜிடேரியன். ஏன்பா நீ வெஜிடேரியனாக இருக்க, உனக்கு தான் இங்கே எல்லாம் இருக்குதுன்னும் போது அவன் சொல்கிறாங்க, எனக்கு வந்து மிருகங்கள் மேலே பிரியம் ஜாஸ்தி, அதனால தான் நான் வந்து வெஜிடேரியனாக இருக்கேன்னா. பாருங்கள், மிருகங்கள் மேலே பிரியம் இருக்கிறதால வெஜிடேரியனாக இருக்கானா. யாருன்னு கேட்குறீங்களா? அவனுக்கு ஒரு மந்திரி கேளுங்க. அதாவது, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும்னுவாங்க. அவனுக்கு ஒரு மந்திரி. அவன் என்ன பண்ணுவான், டெய்லி காலையில் நேராக ரேடியோ ஸ்டேஷனுக்கு போவான். எங்கள் அதிபர் நல்லவர், நாட்டுக்காக உழைப்பவர் அப்படின்னு சொல்லி ஜனங்களை வந்து ஹிப்னடைஸ் பண்ணுவான். அவன் பேர் வந்து கோயப்பல்ஸ்னு பேர். அந்த தயிர் சாதம் சாப்பிட்றவன் இருக்கான
அவன் பேர் ஹிட்லர். நான் இன்னும் முடிக்கலை கதையை, சொல்கிறேன் கேளுங்க. இதை மாதிரி ஜனங்களை கொன்று கஷ்டப்படுத்தி யாராக இருந்தாலுங்க கண்டிப்பாக இதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. நோ க்ரைம் வெண்ட் ஆன் அன்பனிஷ்டு. அதாவது எந்த தப்பாக இருந்தாலும் தண்டிக்கப்படாமல் போவது கிடையாது. நானாக இருக்கட்டும், பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சத்தியம் மனுஷனை விடாதுங்க. சத்தியமாக நடக்கணுங்க. நான் ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். நாராயணனே பயந்தார் சத்தியத்துக்கு. அது வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். சும்மா வெளியில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க. என் வீடியோவை ஒன்று தள்ளி பாருங்கள். ஒன்று ஒரு செய்தி இருக்கும். நவ் ஐ கம் டு தி பாயிண்ட். என்னன்னா, ஹிட்லர் இதை மாதிரி எல்லாரையும் அந்த வேர்ல்டு வாருங்க, வேர்ல்டு வாரில் அவன் பண்ண தொந்தரவு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. ஆனால் அந்த தயிர் சாதம் சாப்பிட்றவன் ஹவு மெட்டு வித் ஹிஸ் டெத்து பாருங்கள். அவனுடைய மந்திரி கோயா பல்ஸு. அவன் சொன்னது பூரா ஹிட்லர் நல்லவர். மந்திரி ராஜா தப்பு பண்ணால் மந்திரி அவனை நீ போகிற வழி சரியில்லைன்னு சொல்லணுங்க. ஏதாவது வாங்கிக்கின்னு சரி நீ தான் கடவுள், நீ தான் இந்திரன், நீ தான் சந்திரன்னா அவ்வளோதான். என்ன ஆச்சு? இவர் எந்த ஒன்றுத்துக்கும் ஒரு முடிவு இருக்குதுங்க. ஹிட்லரை என்ன பண்ணாங்க, இதை மாதிரி எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்த உடனே அவரை கார்சிகோ தீவில் இருக்கும்போது மனசு பண்ண தப்பு மனசாட்சி விடாதுங்க. என்ன பண்ணாருங்க, ஏப்ரல் 30 அதான் ஏப்ரல்னாலே ஃபூலிஷ் டேன்றது இதுதாங்க. ஏப்ரல் 30 1945 2 விதமாக செத்தாருங்க. பிஸ்டலில் இங்கே அடித்து செத்தாருங்க. அடுத்தது கூடவே இன் அடிஷன் டு தட் சயனைடு சாப்பிட்டாருங்க. அதாவது அவருடைய டெத்து அப்படின்னா அவரோட மந்திரி கோயா பல்ஸ் சொன்ன பாருங்க, அது அவன் சந்ததியும் பாதிக்கிறதுன்றதுக்கு சொல்கிறேங்க. கோயா பல்ஸு அவனுடைய ஒய்ஃபு 6 குழந்தைங்க சந்ததியை பாதிக்குதுங்க. விஷம் குடித்து செத்தாங்க. அதனால் நான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, காசு பணம் சம்பாதிக்கிறது போகிறது வருது அதெல்லாம் உங்கள் இஷ்யூங்க. சத்தியமாக நடாங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவா. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சும்மா பார்த்துன்னு இது பண்ணாதீங்க. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, இது மாதிரி போடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி அன் என்கரேஜ் டு மீ. ஓகே, ஐ வில் see you on next video.